திருமணத்திற்கே வரன் தேடும் நல்லுள்ளங்களுக்கும் சாய் பாலமுருகா திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து தகவல்களும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடையே பதிவிடுகிறோம். இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம். மணமகள் பெயர் செல்வி. இவங்களுக்கு வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதி திராவிடம் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கடக ராசி, ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இப்போதைக்கு கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க திருமணம் பண்ணி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் அதிகம் படிப்பறிவு இல்லாததுனால தன்னை மாதிரியே படிக்கலனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதானா ஒரு நிலையான வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு ஏழை மணமகள் அப்படிங்கிறதுனால தன்னை மாதிரியே ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகன், அப்படி இல்லைனாக்க ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க லால்குடி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா 5 அடி 2 அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகள் தான் அப்படிங்கிறதுனால கலரு, படிப்பு, வயதை பற்றிலாம் எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக பிளர் பண்ணி போட்டிருக்கோம். நேரில் கேட்டாக்க ஃபோட்டோ, ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.